பொருத்தமா கட்ட பொருத்தமான்னு பார்க்க போறோம். அப்ப அந்த 10 பொருத்தமா கட்ட பொருத்தமாங்கிறது நிறைய பேர் மக்கள் வந்து நம்மள்ட்ட பொருத்தம் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க, இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரச்சு பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, யோனி பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கன பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்குதுங்க. அதுல பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி தகவலுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்களுக்கு முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய தகவல் ஒளிஞ்சிருக்குது. எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறது மட்டும்தாங்க. வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து 10 பொருத்தத்துக்கும் கட்ட பொருத்தத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10 பொருத்தம்னா முதல்ல என்ன நான் சொல்கிறேன், அப்போவே நீங்களே முடிவு பண்ணுவீங்க. 10 பொருத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரோட நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு இன்னொருத்தரோட நட்சத்திரத்தை எடுத்துட்டு ஆண் ராசியில் வந்து ஒருத்தர் ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தில் கன்னிராசி அஸ்தனஸ்தன்னு வச்சுக்கோங்க, பெண் ஜாதகம் வந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுங்களா? நீங்களே திங்க் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் இருக்குது. திருமண பொருத்தம் ஒரு வந்து எவ்வளவோ 25 ரூபா 50 ரூபாய்க்கு புக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் பொருத்தம்னு போட்டிங்கன்னாவே இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குது அப்படின்னு 10க்கு பொருத்தம் வரும். சில ஆப்பில் 12க்கு பொருத்தம் வரும். அப்போ இது மட்டும் பார்த்துட்டா போதுங்களா? அப்போ கட்டம் தேவையில்லையா, ராசி கட்டம் தேவையில்லையா, நவாம்ச கட்டம் தேவையில்லையா, அது இருக்கிற 9 கிரகங்கள் தேவையில்லையா, 27 நட்சத்திரங்கள் தேவையில்லையா, 108 பாதங்கள் தேவையில்லையா, எதுவுமே தேவையில்லையா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னை பொறுத்தவரையில் மட்டும் கட்ட பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஜோசிகள் இருக்காங்க. தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ரச்சு பொருத்தம், நிறைய அப்படி வரிசையா ஒரு 10 பொருத்தங்கள் இருக்குங்க. அந்த 10 பொருத்தங்கள் மட்டும் இருந்தா போதும். 10ல் 10 பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் சிறப்பா 10க்கு 10 பொருத்தம் கல்யாணம் பண்ணி வச்சு சிறப்பா இருக்காங்க சொல்லவும் முடியாது. திருமண பொருத்தமே பார்க்காம அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னங்க இப்ப அப்படின்னா, அது வந்து அந்த காலம் வேறங்க, இந்த காலம் வேறங்க. இந்த காலத்துல எப்படி எல்லாம் திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை சிறப்பு இல்லாம போயிருது, டைவர்ஸ் நோக்கி போயிருது, வாழ்க்கை எதுக்கு வாழ்றனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோசியத்தை அட்வான்ஸ் பண்ணி நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா 10 பொருத்தம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அதுவும் பார்க்கணும். அது எதுக்குங்க? 10 பொருத்தங்கிறது ட்ரெய்லர். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு, இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கும், 2 ராசி இந்த நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு இருக்குதாங்கிற தினம் கணம். இப்போ நச்சு பொருத்தம் இதில் மெயினாக ஒரு 5 பொருத்தம் பார்க்கணுங்க. தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி, மகேந்திர பொருத்தம், ரச்சு பொருத்தங்க. அப்புறம் ராசி பொருத்தம் பார்க்கலாம். அதில் 5 பொருத்தம், நீங்கள் 5 to 6 பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால் மட்டும் போதுங்க. என்னை பொறுத்தவரையில் ரச்சு பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம், தின பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம், கன பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறது தனித்தனியாக சொல்கிறேங்க. ஓகேங்களா? அப்போ ரச்சு பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாமா? தாராளமாக கல்யாணம் பண்ணலாங்க. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணலாங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ ரச்சு பொருத்தம் பார்க்குறது எதுக்குங்க? அது வந்து மாங்கலிக பொருத்தம். 2 பேர்த்தோட ஆயுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க கிரக கட்டத்தில் ராசி கட்ட நவாம்ச கட்டத்தில் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டா போதும். ஆணுடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடமும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் ஆயுள் நல்லா இருக்கு அர்த்தம். இங்கேயும் லக்னத்துக்கு 8ஆம் இடமும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் அவங்க எப்படி ஒரு 60 வயசு 20 வயசு மேலே வாழ போகிறாங்க. அந்த பூர்ண ஆயுள் இருக்கா, ஓரளவுக்காவது ஆயுள் இருக்கான்னு பார்த்துட்டா ரச்சு பொருத்த தேவையில்லைங்க. அதே மாதிரி பார்த்தா மகேந்திர பொருத்தம் வந்து புத்தம விருத்தி பொருத்தம். அப்படின்னா புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கான பொருத்தம் நடத்துங்க. அந்த மகேந்திர பொருத்தத்தை வந்து இல்லினாலும் வந்து ஜாதக கட்டத்துக்குள்ள ஆணோட ஜாதத்திலையும் பெண் ஜாதத்திலையும் குரு புத்திரகாரகனும் 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் ராசியா இருக்க ராசியுமே நல்லா இருந்தா நல்லா இருப்போதுங்க. பெண்ணுடைய ஜாதகத்துல 5ஆம் இடம் கூட 9ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானமா நம்ம எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆணோட ஜாதகத்துல கல்யாண கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை குறிக்கிறது சுக்கரன், பெண் ஜாதகத்துல கணவரை குறிக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்க. அப்போ பெண் இது ரெண்டும் நல்லா இருந்தா யோனி பொருத்த தேவையில்லைங்க. சுக்கரனும் செவ்வாய் தான் ஜாதகத்துல மிக முக்கியமான விஷயங்க. அதனாலதான் மேசராசி முதல் ராசி செவ்வாய் அதிபதியாகவும் 2வது ராசி ரிஷப ராசி சுக்கரன் அதிபதியாகவும் வச்சிருக்கிறாங்க காலப்புஸ்தகத்துல. அப்போ அந்த மேசராசி அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா 8வது ராசியா வர்றாரு. அந்த செவ்வாய் நல்லா இருந்தாவே அந்த 8ஆம் இடங்கிற வந்து ராசி அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியா வரனால அவங்க ஆயுள் ஒரு குறிப்பிட்ட ஆயுசு வாழ்ந்துருவாங்க. இந்த மாதிரி பார்க்கணும். அப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அப்போ இதை விட்டுட்டு வெறும்னு 10க்கு 10 பொருத்த பார்த்தா போதும் அப்படின்னு தயவு செஞ்சு இனிமேல் பார்க்காதீங்க. நீங்க எந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்தாலும் 10 பொருத்த பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட பார்க்காதீங்க. கட்ட பொருத்தம் பார்க்குறீங்களா? அப்புறம் இந்த செவ்வாய் தோசம் ராகுகேது தோஷத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் செவ்வாய் ராகுகேது மட்டும் நீங்க பார்த்தா போதுமா? மற்ற எந்த கிரகமும் பார்க்க தேவையில்லையா? செவ்வாய் வீடு கட்டுற அமைப்பு, அவங்க ரத்த வீரியத்தன்மை, சகோதரத்தன்மை இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா? இப்போ ராகுகேது பார்த்தீங்கன்னா இது இருந்தா போதுமா, அது இருந்தா போதுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதுங்களா?
தயவு ராகுக்கு இது மட்டும் இருந்தால் போதுங்களா? மீதி கிரகங்கள் எதுவுமே தேவையில்லையா? குரு வந்து காசு பணம் சம்பாதிக்கணும், புத்திரன் தேவையில்லை. சுக்கிரன் கனவு மனைவி வாழ்க்கைக்குள்ள சிறப்பான ஒற்றுமை தேவையில்லை. சூரியன் அவங்க வந்து தலைமை பண்பில் இருப்பாங்களா? அவங்க உடல் சக்தி எப்படி இருக்கும்? அம்மா அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா, கல்யாணத்துக்கு பின்னாடி மாமனார். சந்திரன் அம்மா எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார். இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்களா? 9 கிரகங்களோட பொருத்தமும் தனிப்பட்ட முறையில் ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் பார்க்கணும். அந்த நட்சத்திரம் 9 கிரகங்களும் உட்காந்த நட்சத்திரமும் பார்க்கணும். இந்த ஆண் ஜாதகத்திலையும் பார்க்கணும், பெண் ஜாதகத்திலையும் பார்க்கணும். அப்போ திருமண பொருத்தங்கிறது பார்த்தீங்கன்னா கட்ட பொருத்தம் தான் 95%. நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம், 12 10க்கு 10 பொருத்தம், 12 பொருத்தம் அப்படின்னு பார்க்குறீங்களே, அது 5%. என்னை பொறுத்தவரையில் நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தங்கிறது ட்ரைலர். மெயின் பிக்சர் என்பது கண்டிப்பா கட்டத்துக்குள்ள இருக்குது. அந்த கிரகங்களும் இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் செட் ஆகுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னோம்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு செவ்வாய்னு ஒரு கிரகம் எடுத்துக்கோங்க. அந்த செவ்வாய் வந்து மிகவும் கெட்டு போய் ராகு கேது இல்லை சனியோடைய சேர்ந்து அந்த லக்ன பாவ கிரகம் 6 8 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தா, இந்த பக்கம் பெண் ஜாதகம் வந்து அந்த செவ்வாய் ராகு கேது கூடிய சனி கூடிய அந்த லக்னத்துக்கு 6 8 12 இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்திருக்க ஜாதகத்தை இணைக்க கூடாது. இதே மாதிரி 9 கிரகங்களுக்கு பார்க்கணும். அதை பார்க்காம சும்மா 10க்கு 10 பொருத்தம் இருக்கா? கண்டிப்பா வந்து தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி இருக்குது, ரச்சி இருக்குது அப்படின்னா ரச்சி இருக்குதுன்னு பொருத்தத்தை ரச்சு பொருத்தம் வந்து நட்சத்திரத்துல பொறுத்து பார்த்துருவாங்க. அவ்வளோதாங்க. மாங்கல்யம் நல்லா இருக்குதுங்க, ஆயுஸ்தான் நல்லா இருக்கு, ரச்சு பொருத்தத்தை விட்டு சொல்லக்கூடாது. அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்த ஆயுஸ்தான் இது நல்லா இருக்கணும். அந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுத்தி ஒரு 5 வருஷத்துக்குள்ள மாரகாதிபதி பாதவாய் தசாபுத்தி போய் அவனுக்கு ஆயுஸ்தானம் அடிபட்டு போயிருந்தா அவன் இறந்துடுவாங்க. இங்க ரச்சு பொறுத்து இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க இறந்துருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்தரம் நிறுத்தி பார்த்து மகேந்திர பொறுத்து இருக்குனாலும் அவன் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய தசையில அவன் குருவும் ரொம்ப கெட்டு போய் 5ஆம் இடமும் கெட்டு போய் 5ஆம் அதிபதியும் கெட்டு போனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்காதுங்க. அப்ப எதுல நீங்க தீர்மானிக்கணும்? நட்சத்திர பொறுத்தல வந்து ஒருத்தர் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாரு, எத்தனை வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கும், அவங்க 2 பேரும் எத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்ல ஜாயின் பண்ணி இருப்பாங்க, பிரிவினை ஏற்படாதான்னு தயவு செஞ்சு நட்சத்திர பொருத்தத்தில் தீர்மானிக்க முடியவே முடியாது. கட்ட பொருத்தல் மட்டும்தான் தீர்மானிக்கணும். அப்ப மக்களே நீங்க எதுல பார்க்கணும், எந்த மாதிரி பொருத்தம்? நிறைய மக்கள் இப்ப அப்டேட் ஆயிட்டாங்க. ஜோதிடத்துல நிறைய பேர் அப்டேட் ஆயிட்டாங்க. கட்ட பொருத்தம் தான் பார்க்கணும். திருமண பந்தத்துக்கு மெயினா செவ்வாய் சுக்கிரன் வந்து மெயினா செயல்படுவாங்க. ஆனா அதற்கப்புறமும் 9 கிரகங்களும் மீதி இருக்கிற 7 கிரகங்களும் தேவைப்படும். அந்த 7 கிரகமும் அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா இன்னொரு ஜாதகத்துல கண்டிப்பா கெட்டு போயிருக்க கூடாது. இங்க பிளஸ்ஸா இருக்கிறது இங்க மைனஸா இருந்தா பரவாயில்ல, அங்க மைனஸா இருக்கிறது இங்க பிளஸ்ஸா இருக்கணும். மாத்தி எப்படியா 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு கிரகம் மைனஸா இருக்கக்கூடாது. இதை பத்தின தெளிவான விளக்கத்துக்கு நான் பின்வரும் வீடியோக்களை நிறைய திருமண பொருத்தத்தை பத்தி பேசுறேன். அதுக்கு நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு கட்ட பொருத்தத்தை தான் பார்க்கணும். திருமண பொருத்தத்துல நட்சத்திர பொருத்தம் ட்ரைலர் சொல்லிட்டேன். கட்ட பொருத்தம் தான் மெயினாக பார்க்கணும். அந்த கட்ட பொருத்தத்துக்குள்ள எப்படி எல்லாம் பொருத்தத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குதுன்னு ஒளிஞ்சிருக்குன்னு நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ண வேண்டும் மட்டும்தாங்க மக்களே. நன்றி மக்களே.